டீம் அதனால தான் இப்படி இருக்குதுன்னா த்ரெட் பண்ணதே இல்ல, ஒரு நேரம் கூட பண்ணது இல்ல. அண்ணி பந்தாக்கு ஒரு அளவே இல்ல. நல்ல ருசியா இருக்கும். ஞம் ஞம் ஞம். அக்கா இந்த இத எதுல பண்ணீங்கக்கா? நல்லா இருக்கு சாப்பிடவே. கூர்கிட்டவளே இது சாப்பிடுறது இல்ல. ஐயோ அறிவே இல்ல உனக்கு. என்னது சாப்பிடுறது இல்லையா? ராதிகா எந்திரி, இப்பத்துல இருந்தே நம்ம எந்திரிச்சாதான் கல்யாணத்துக்கு கிளம்பி போக கரெக்டா இருக்கும். நேரம் ஆயிட்டுன்னு அப்புறம் நம்மள ஏசுவாங்க. எந்திரி ராதிகா. அண்ணி இப்பதானே அண்ணி தூங்கணும், அதுக்குள்ள எழுப்பி விடுறீங்க. எந்திரி ராதிகா. ஏன் அண்ணி காலங்கட்டல இப்படி கத்தி தொலைறீங்க? கொஞ்ச நேரம் மனசே நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? நான் போய் குளிச்சிட்டு வரேன், இருங்க. போ போ. ஆத்தாடி தண்ணி என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? நம்மளால குளிக்க முடியாதுமா இந்த குளிர்ந்த தண்ணியில. ஷப்பப்பப்பா. அண்ணி என்ன ராதிகா போன வேகத்துல திரும்ப வந்திருக்கே, குளிச்சிட்டு வரேன்னு சொன்ன, அதுக்குள்ள குளிச்சிட்டியா? அண்ணி தண்ணி ரொம்ப கூலா இருக்குது, என்னால குளிக்க முடியாது. குளிக்காமலே கிளம்பி வந்துடுறேன் அண்ணி. குளிக்காமையா? ஆமா அண்ணி, இவ்வளவு காலையில குளிர்ந்த தண்ணியில குளிக்க முடியுமா சொல்லுங்க? ஊர்லனா ஹீட்டர் இருக்கும், ஜம்முன்னு குளிச்சிட்டு வந்துடலாம். சரி விடு, என்னமோ பண்ணு. டேய் நாரிக்கிட்ட ஆள, நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க? நான் சென்ட் அடிச்சுப்பேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அண்ணி கொஞ்சம் வாயை நல்லா திறங்க. நல்ல மேலையும் கீழையும் போட்டாச்சு, ரெடி பண்ணுங்க. அழகா இருக்கனா ராதிகா? நல்ல ஹீரோயின் மாதிரி இருக்கனா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, வாயை மூடுங்க. எதுக்கு அப்படியே பொளந்து வச்சிருக்கீங்க? இப்போ ஓகேவா? எனக்கு இந்த ஷேட் நல்ல செட் ஆகுதுன்னா இனிமே இதுதான் வாங்கணும். சரி அண்ணி எனக்கும் அழகா போட்டு விடுங்க. நல்ல வாயை தர. உனக்கு உதடே இத்தனைக்காண்டு கோடி கிழிச்சு விட்ட மாதிரி இல்ல இருக்கு. ஏன் அண்ணி போட சொன்னா அதை மட்டும் பண்ணுங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சை. காலங்காத்தால குளிக்காமலே இவ்வளவு மேக்கப் தேவையில்ல ராதிகா. என்ன அண்ணி பண்றது? ஹீட்டர்லயே குளிச்சு பழகியாச்சு. இப்போ ஊருக்கு வந்தா இங்க சுடு தண்ணி இல்லாம குளிக்கவே முடியல பாருங்க. அதுவும் காலங்காத்தால எப்பப்பா நம்மளால முடியாது. அது சரி சரி வா ராதிகா, சேலைய டக்கு புக்குன்னு கட்டிட்டு போவோம். அப்புறம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டுனா நம்மளதான் ஏசுவாங்க. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அண்ணி. அண்ணி சூப்பரா இருக்குல்ல இந்த சாரி. ஷப்பா எவ்வளவு அழகா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமாம்மா அதெல்லாம் சரி. உங்க அம்மா தொலைஞ்சு போனதை பத்தி உனக்கு ஒரு கவலை இல்ல போல. நல்ல மேக்கப் போட்டு மினிக்கிட்டு அலையிற. அண்ணி கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்ப போய் இத சொல்லி ஐயோ எங்க அம்மா எங்க போயிருப்பாங்களோ. ஐயா சரி சரி கவலைப்படாத, வா போவோம். அண்ணி பூ வச்சிட்டு போங்க, அழகா இருப்பீங்க. ச்சே இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் மட்டும் ஒரு ரூம்குள்ள அடங்கியே இருக்கேன். எல்லாம் என்னோட தப்பு தான். அப்பவே வீட்டை விட்டு வராம இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்ப நானும் அவங்கள மாதிரி சந்தோஷமா கல்யாணத்துல கலந்துருப்பேன். வயிறு வேற பசிக்கு. தம்பி இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வரல. அவன் என்ன பண்ணுவான்? கல்யாணத்தை பிஸியா இருப்பான்ல. அண்ணி இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஸ்டேட்டஸ்ல வைக்கணும்ல. சரி ராதிகா எடுத்துப்போம். ஆமா அழகா இருக்குன்னு ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா வச்சே ஆகணும், அப்பதானே எல்லாரும் பாப்பாங்க. யார்கிட்ட சொல்லி போட்டோ எடுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த அங்க பூமாரி நிக்கல்ல, அவளை கூப்பிடுங்க. பூமாரி, ஏ பூமாரி கொஞ்சம் இங்க வாயேமா. இப்ப இரு வர. சொல்லுங்க தா. பாப்பா எங்க நாலு பேரையும் ஒரு போட்டோ எடுத்து தரியாமா? சரி எடுத்து தரேன், போன் கொடுங்க. எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க, அப்பதானே கரெக்ட்டா விழும் போட்டோ. ஸ்மைல் ப்ளீஸ். பாப்பா இப்போ என்ன மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுமா. எப்படி போஸ் கொடுக்கணும் மட்டும் பாரு. எக்க சாரி ஃப்ரேமை தாண்டி உங்க கை வருது, பாத்துக்கோங்க. அது கரெக்ட் விடு. சை ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு எத்தனை போட்டோ நின்னு எடுத்துட்டு இருக்காங்க பாரு. ஷோ நானே இன்னைக்கு ஒரு நாள் நல்லா விளையாடலாம்னு நினைச்சேன். இப்போன்னு பார்த்து இவங்க வந்து உயிரை வாங்கி தொலைறாங்க. ராதிகா போதுமா? அம்மா ராதிகா போதும், வா உள்ள போவோம், நேரம் ஆயிட்டுல. இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் ப்ளீஸ்மா. பூமாரி கண்ட்ரோல். போதும் பூமாரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும் பரவாயில்ல. அண்ணி கையோட ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுறேன். சரி ராதிகா டக்கு புக்குன்னு போடு போவோம். வித் மை செல்ல அண்ணி.
செல்ல அண்ணில நல்லா தான் இருக்கு. ஆனா சண்டை வந்தாதானே தெரியுது உங்க அழகுகள். கரெக்டா சொன்னீங்க போங்க. இல்ல சும்மா இருங்க அண்ணி. எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஸ்டேட்டஸ். சூப்பரா போட்டோம்ல. நான் போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேனே, வீட்ல போய் பார்க்கேன். சரியா ராதிகா? சரி அண்ணி, வாங்க உள்ள போவோம். வாவ், நீ சாரியில ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சின்ன பொண்ணு சின்ன துறையெல்லாம் எங்கங்க ஆளையே காணோம். அவங்க மண்டபத்துக்கு எப்பயும் வந்துட்டாங்க. வெளியே நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பாரு. வந்துருவாங்க இப்போ. என்ன பொண்ணு, என் தம்பிய பத்தியா? வேட்டி சட்டையில எப்படி ஜம்முன்னு இருக்கான்னு. ஆமாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. எவ்வளவு அழகா இருக்கா. 2 பேரும் கீழே உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த ராதிகா பிள்ளை எங்க காணோம்? அண்ணா, நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தா. எங்க காணும்? வா போய் பாப்போம். எம்மா அழாதீங்கம்மா. எதுக்குமா அழுவுறீங்க? அழுவலப்பா, இது ஆனந்த கண்ணீர். சின்ன பொண்ணு, நீ எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்க? எல்லாரும் சாப்பிட்டுல இருக்காங்க. நீங்க சும்மா கடங்க. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவ சாப்பிடுற இடத்துல தான் கண்டிப்பா இருப்பா. ஏய் அம்மம்மா, எவ்வளவு கூட்டம். கல்யாண வீட்டுக்கு வந்தாலே சனங்க சாப்பிடுற இடத்துல தான் ஃபுல்லா இருக்காங்க. யாரும் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியல. யார் ராதிகா? நீ மட்டும் என்னவா சாப்பிடுறதுக்கு தானே வந்திருக்க? அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்களாம் அப்பவே வந்துட்டோம். நீ இங்க தான் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்களே உன்னை தேடி வந்துட்டோம். பாத்துக்கோ. ராதிகா, அங்க வந்து பாரு. மட்டன் சூப் சும்மா தூக்கலா இருக்கு. அப்படியாங்க? இந்த வரேன். யாராச்சும் ஒருத்தர் உருப்படியா இருந்தா பரவாயில்ல. 2 பேரும் இப்படி இருந்தா என்னத்த பண்ண சின்ன பொண்ணு? போ விடு. மச்சான், நீ எப்ப வந்தீங்க? அங்க இப்பதான் வந்தோம். போங்க போங்க, உங்க வேலைய பாருங்க. ஏன் அண்ணி, இந்த சாரிய போட்டுட்டு ஒண்ணும் பண்ண முடியல. நச நசன்னு வருது. நிம்மதியா சாப்பிட முடியுதா? அப்படினாலும் விடலல்ல. நல்ல வெளுத்து கட்டுறியே. ஆமா அண்ணி, இன்னைக்கு நைட்டுக்கு வர ட்ரெயின் இல்ல. நம்ம போகும்போது கொஞ்சம் பிரியாணி எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு போவோம் அண்ணி. அப்புறம் நாளை காலையில அங்க போய் சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அண்ணி. அதிகா, ட்ரெயினுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்துட்டு வந்து தொலைஞ்சிடாதம்மா தாயே. யாரும் பார்த்தா எதுனா நினைப்பாங்க. என்ன நீ சும்மா கடற? எனக்கு தெரியும். அமைதியா இருங்க. என்னமோ பண்ணி தொலை போ. எங்க வாங்க, நாம போவோம். மட்டன் சூப் சும்மா நறுக்குன்னு குடிச்சிட்டு வருவோம். வாமா சீக்கிரம். என்னத்த சொல்ல.